தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் விமானம் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதனை தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. 326 பயணிகளுடன் வந்த விமானத்தை சாதுரியமாக செயல்பட்டு விமானி தரையிறக்கி இருக்கிறார் என்ற முக்கிய தகவலும் கொடுக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் மீது லேசர் ஒளி அடித்த மர்ம நபர் குறித்து சென்னை விமான நிலைய போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கண்டிப்பாக துபாயிலிருந்து சென்னைக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன் விமானத்தின் மூலம் 326 பயணிகள் உடன் நேற்று இரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்தது. சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக விமானம் பறக்கும் உயரத்தை படிப்படியாக குறைத்து தாழ்வான பகுதியில் பறந்து கொண்டிருந்தது. அப்போது சென்னை பரங்கிமலை பகுதியிலிருந்து பச்சை நிறத்தில் சக்தி வாய்ந்த லேசர் லைட் ஒளியானது விமானத்தின் மீது பீச்சடிக்கப்பட்டது. இதனால் விமானி சற்று நிலை குலைந்தாலும் கூட அடுத்த வினாடியே அதனை சுதாரித்து தாழ்வாக பறந்து கொண்டிருந்த விமானத்தை மேலே உயர்த்தி செய்தார். அதோடு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரமாக தகவலானது தெரிவித்து விமானம் தரையிடுவதற்கு போது இடையூறாக செய்வது குறித்து தகவலானது அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து சென்னை விமான நிலையம் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து விமான பாதுகாப்பு பிரிவினர் பிப்ரோ ஆப் சிவில் ஏவியேஷன் மற்றும் சென்னை விமான நிலைய போலீஸ்க்கும் தகவலானது தெரிவித்தனர். அதோடு சென்னை விமான நிலையம் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள ரேடர் கருவியினால் அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று ஆய்வானது மேற்கொண்டனர். சில வினாடிகளில் அந்த ஒளி நின்றுவிட்டது. அதை அடுத்து எமிரேட்ஸ் ஏர்லைன் பயணிகள் விமானம் சென்னை விமான நிலையத்தில் அதன் பின்பு பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அதன் பின்னர் தரையிறக்கிய வந்த விமானங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்ததாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை விமான நிலையம் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணையான நடத்தி வருகின்றனர். அதோடு இது பற்றி சென்னை பரங்கிமலை, நந்தம்பாக்கம், கிண்டி காவல் நிலையங்களுக்கு தகவலானது கொடுக்கப்பட்டு விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற விமானங்கள் மீது லேசர் லைட் அடிக்கும் சம்பவமானது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக தொடர்ச்சியாக அடித்து நடந்தது என்று குறிப்பிடத்தக்கது. இதை அடுத்து இந்திய விமான நிலையம் இது குறித்து எச்சரிக்கை விடுத்ததோடு இது போன்ற விமான போக்குவரத்து இடையூறு செய்பவர் குறித்து தகவல் தெரிந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையானது விடுத்துள்ளது. அதோடு சென்னை விமான நிலையம் போலீசாருக்கும் தனிப்படை அமைத்து சென்னை பழவந்தாங்கல் மற்றும் பரங்கிமலை பகுதியில் இருந்து வடமாநில கட்டிடம் தொழிலாளர்கள் 3 பேரை பிடித்து விசாரணையான மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது வடமாநில தொழிலாளர்கள் நாங்கள் விளையாட்டாக அடித்தோம் என்று கூறி மன்னிப்பு கேட்டதாகவும் அவர்களிடம் இருந்து லேசர் லைட்டை பறிமுதல் செய்து போலீசார் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர். அதன் பின்னர் இது போன்ற விமானங்களில் லேசர் லைட்டுகள் அடிக்கும் சம்பவங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக சென்னை விமான நிலையம் நடக்காம இருந்து 2 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் அதே போன்ற சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் நடந்தேறியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபாலன்.